ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரிலீஜியஸ் பீப்புள் தான். எல்லாருமே எதையோ ஒன்றை வணங்குகிறோம். ஏத்தியஸ்ட்னு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திகர்கள். அவர்கள் கூட நான் சொல்கிறேன் ரொம்ப ரிலீஜியஸ் தான், எதையோ ஒன்றை வணங்குகிறார். மனுஷனாக பிறந்த எல்லாரும் எதையோ ஒன்றை வணங்குகிறான். எப்படி சொல்கிறேன்? எல்லாரும் ஏதோ ஒன்றை தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினைக்கிறார்கள். கடவுள்னா யாரு? நீங்க வாழ்க்கையில எதை பெருசா நினைக்கிறீங்களோ அதுதான் கடவுள். அப்படிதான் வேதவசனம் விக்கிரக ஆராதனை பற்றி போதிக்கிறது. விக்கிரகங்கிறது இங்கே ஒரு கோயிலில் இருக்குது, அங்கே போய் வணங்குறது இல்லை, அதை யாரும் பண்றது இல்லை. இப்போ நீங்க கொலோசியர் 3:5 வாசித்த பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லுது. பொருளாசையை விக்கிரக ஆராதனை. எப்படி பொருளாசை எப்படி விக்கிரக ஆராதனை ஆக முடியும்? பொருளாசை வேற, விக்கிரக ஆராதனை. விக்கிரம்னு ஒரு விக்கிரகத்தை வைக்கணும், அதை வணங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம்மா. இல்லை, வேதவசனம் இருதயத்தின் விக்கிரகங்களை குறித்து பேசுகிறது. எங்கேயோ ஒரு கோயிலில் இருக்கிற விக்கிரகத்தை பற்றி இல்லை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை பற்றி பேசுது. இதனால இதுக்காக சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் என்ன? எல்லா மனிதரும் அவர்கள் நாத்தியர்களாக இருந்தால் கூட ஏதோ ஒன்றை பெருசா நினைக்கிறாங்க. நிறைய பேர் பணத்தையும் வெல்த் ஐஸ்வர்யத்தையும் பெருசா நினைக்கிறாங்க. எவ்வளவு பெருசா நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் விட பெருசு. எல்லாத்தையும் விட எதை விட பெருசு? கடவுள்லாம் அப்புறம் தான். கோயிலுக்கு போறதா? இல்லைங்க, பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம். பைபிளை வாசிக்கிறதா? அது கிடக்குதுங்க, பணம் தாங்க எல்லாம், பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. எல்லாத்த காட்டிலும் பணம் தான் பெருசு. இன்னும் கேட்டா கடவுளை காட்டிலும் பணம் தான் பெருசு. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை கொண்டாந்து நம்ம வச்சாலும் அது நம்முடைய கடவுள் ஆகிடுது. கடவுளுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம், அதை கடவுளுக்கு பதிலாக கொண்டு வந்து வச்சிடறோம் இல்லையா? அப்போ சிலர் அப்படி வைக்கிறாங்க. சிலர் யாரையோ ஒரு அழகான பொண்ணை பார்த்துடுறாங்க, மயங்குறாங்க. அது இருந்தால், அந்த பொண்ணு இருந்தால் என் வாழ்க்கை அப்படியே ரொம்ப ஜொலிச்சிருமாக்கும்னு நினைக்கிறான். இல்லைன்னா போச்சு, என் வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைக்கிறான். இல்லை யாரோ ஒரு பையனை பார்த்துடுது ஒரு பொண்ணு, இவன் இருந்தால் தான் எனக்கு வாழ்க்கை, இல்லைனா வாழ்க்கையே கிடையாது. அதான் சொல்கிறேன். அப்போ கடவுளே முக்கியம் இல்லாமல் ஆயிடுச்சு. வாழ்க்கையின் அர்த்தமும் வாழ்க்கையின் நோக்கமும் எல்லாம் இதை பற்றியா தான் இருக்குது. இதுதான் கடவுளை காட்டிலும் பெருசாயிடுது. அதான் இருதயத்தின் விக்கிரகம் என்று வேதம் போதிக்கிறது. பணத்தை பற்றி நீங்க ரொம்ப பணம் கடவுள் தர்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அதை வணங்குறதுக்காக கொடுக்குறாரு, அது பயன்படுத்துறதுக்கு தர்றாருங்க. நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்க குடும்பத்தை நல்லா வைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொடுத்துங்க, நல்லா இருங்க, மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்க. அதெல்லாம் பண்றதுக்காக கடவுள் கொடுக்குறாரு. அதை கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொடுத்தவரை கும்பிடணும் ஒழிய கொடுத்ததை கும்பிட்டு இருக்க கூடாது. தப்பா போயிட்டீங்க நீங்க.